கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல கைது செய்யப்பட்ட த.வெ.க.வுடைய மாவட்ட நிர்வாகி மதியழகன் மற்றும் மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் இவங்க 2 பேரோட கேஸ் வந்து இன்னைக்கு கரூர் கோர்ட்ல வந்திருக்கு. அதில வந்து ஆல்ரெடி இவங்க வந்து 15 நாள் ரிமாண்ட்ல இருந்திருக்கிறாங்க. அரசு தரப்புலேருந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்டுருக்கிறாங்க. ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்தைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில இந்த தீர்ப்பு வந்துச்சு. அதனால வந்து இந்த ஃபைல்ஸ் இவங்க சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ், அரெஸ்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்க சிபிஐட்ட ஒப்படைக்கணும். நாங்க இன்னும் ஒப்படைக்கல. ஃபைல் ஒப்படைக்க வேண்டிய காரணத்தினால எங்களுக்கு வந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. த.வெ.க. தரப்புல வந்த வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, ஏதோ ஒரு ரீசனா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்க முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் சைட்ல ஏதாவது ரீசன்ஸ வச்சு நம்ம வந்து ரிமாண்ட் இது பண்ணலாம். ஆனா வந்து இது வந்து ஃபைல் மாத்துறதுனால ஒருவர வந்து நம்ம ரிமாண்ட்ல வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல விவாதம் பண்ணியிருக்கிறாங்க. 2வதா இதில முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கார்டிங் டூ த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்த எஸ்ஐடி அதாவது அஸ்ராகாவுக்கு வச்சு அரசு ஃபார்ம் பண்ண இந்த எஸ்ஐடி வந்து ஃபங்கஸ் அஃபிஷியோ அதாவது நோ லாங்கர் அத்தாரிட்டி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேரு. ஃபங்கஸ் அஃபிஷியோனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நீதிமன்றத்தில ஒரு வழக்கு போகுதுன்னா 2 பேர் இருப்பாங்க. மனுதாரர், எதிர் மனுதாரர் 2 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து இந்த கேஸ நடத்தும்போது 2 பேருடைய விவாதங்களையும் கேட்டுட்டு, வாதங்களையும் கேட்டுட்டு தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கான இது போகும். அப்ப இதில வந்து ஒரு மனுதாரராக இருக்கிற எஸ்ஐடி அதாவது வந்து கரூர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அத வந்து எஸ்ஐடிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஸோ எஸ்ஐடி தான் இதோடைய ஒரு மனுதாரர். அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இனிமே எஸ்ஐடி இல்ல, சிபிஐ தான் விசாரிக்க போகுது அப்படிங்கும்போது, எஸ்ஐடி வந்து இனிமே இந்த வழக்குல எந்த ஒரு அதிகாரத்தையும் செலுத்த முடியாது. அதனால வந்து நீங்க ரிமாண்ட் கேட்க முடியாது. இனிமே வந்து இந்த மனுதாரருடைய அதாவது இந்த சிறையில் இருக்கிற இவங்க 2 பேருடைய அந்த வாதங்கள மட்டும் கேட்டுட்டு ஃபர்தரா மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்ப வந்து ஜட்ஜஸ் இன்னைக்கு அளிச்சிருக்கிறாங்க. இது வந்து த.வெ.க. தரப்புக்கு இன்னொரு முக்கியமான வெற்றியா பார்க்கப்படுது. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா?